வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 2. ஊ சொல்றியா ஊஹூ சொல்றியா. இதுல ஏன் இந்த ஊ சொல்றியா ஊ சொல்றியா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் மனோ, அனுராதா ஸ்ரீராம், உன்னிகிருஷ்ணன் 3 பேரும் வந்திருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 3வது ப்ரமோ. இந்த வாரம் வந்து டாப் 10 செலக்ஷன் ரவுண்டு நடக்குது. வித் விஜய் சூப்பர் ஸ்டார், விஜய் டிவி சூப்பர் ஸ்டார்ஸோட நடக்குது. அதுல ஷாலினிலாம் வர்றாங்க, பாண்டியன் ஸ்டோர் ஷாலினி, கதிர், இவங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ அப்படி நடக்குது நிகழ்ச்சி. இதில் ஒரு பாட்டு வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த படத்துடைய கதை பிரமாதமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த பாடல் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாடலுக்கு வந்து இசை கோர்ப்பு, அந்த டியூன் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் பாடல் வரிகள் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாடுறவங்க அந்த கதாபாத்திரங்களுடைய குணச்சித்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை பாடணும். அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து எமோட் பண்ணணும். அதை வந்து பாட்டு அப்படிங்கிறது வந்து குரல் மூலமாக நடிப்பது, இட்ஸ் எனாக்டிங் த்ரூ வாய்ஸ் அப்படின்னு எஸ்பிபி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பாடணும். அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த நடிகர்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடிக்கணும். இவ்வளவு இருந்தால் தான் ஒரு பாடல் ஒரு வெற்றிகரமான பாடலாக அமையும். அந்த எல்லா அம்சங்களுமே இந்த ஆகாசத்தை நான் பார்க்குறேங்கிற பாட்டு இருக்குது. இது வந்து குக்கு அப்படிங்கிற தமிழ் படம். இந்த படத்தை எழுதி இயக்கியவர் ராஜு முருகன், ஒரு நல்ல எழுத்தாளர். இவர் இதை எழுதி இயக்கியிருப்பாரு. இவர் ஆனந்த விடனில் வேலை பார்த்தாரு. அதில் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்தை வந்து இவர் இயக்குனார். இதில் வந்து தினேஷ், அட்டகத்தி தினேஷ், இப்போ கெத்தா நடித்த தினேஷ் நடிச்சிருந்தாரு. மாளவிகா நாயர் ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இதில் கண்ணு தெரியாதவராக அவர் நடித்து ஒரு 4 வருஷங்களுக்கு அவர் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப கஷ்டமான கேரக்டர், அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு வந்து இசை அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷ் நாராயணன், பாடல் வரிகள் வந்து யுகபாரதி. இதுல வந்து இந்த ஆகாசத்தை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது கண் பார்வையற்றவர் நான் ஆகாசத்தை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுறதெல்லாம் எப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமா அவர் எழுதுறது. அந்த அவரை நான் யாருன்னே என்னால் பார்க்க முடியாது, எனக்கு கண் பார்வை இல்லை, ஆனால் அவளோட கண்ணீரை நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பாடக்கூடிய பாட்டு. ஒரு கண் பார்வையற்ற 2 பேர் லவ் பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு பாட்டு, ரொம்ப உணர்ச்சி பூர்வமான பாட்டு. அதாவது நம்ம வியட்நாம் வீடு பழைய சிவாஜி படத்தில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடின்னு ஒரு பாட்டு வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கனமான பாட்டு, ஒரு ஹெவி சாங்கு, உணர்ச்சி குவியலா இருக்கக்கூடிய பாட்டு. அதை பிரமாதமா பாடியிருப்பாங்க கல்யாணி நாயரும், பிரதீப் குமாரும் கல்யாணி நாயரும் பிரமாதமா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும். நமக்கு அந்த இயக்குனர் என்ன நினைச்சாரோ அதை வந்து இசையில கொண்டு வந்திருப்பாங்க. பிரமாதமா இருக்கும் அந்த பாட்டு. இப்போ அந்த பாட்டை வந்து பாடக்கூடியவர் யாருன்னா சாரா ஸ்ருதி வந்து பாடுறாங்க. சாரா ஸ்ருதி இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 10 மிகச்சிறந்த ஒரு பாடகின்னா அது வந்து மிகையாகாது. இவங்க டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதற்கு தகுதியானவர் தான் அவரு. இந்த பாடலை ரொம்ப பிரமாதமா பாடினாங்க சாரா ஸ்ருதி. அவங்க பாடுனதை கேட்டுட்டு ஜட்ஜா இருந்த அனுராதா ஸ்ரீராம் ஓடி வந்துட்டு, நான் ஆகாசத்தை மட்டும் பார்க்கல, அண்ட சராசரத்தையே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாரா ஸ்ருதியுடைய குரலையும் அவங்களுடைய இசை திறமையையும் அவங்க பாடின விதத்தையும் பாராட்டி கட்டி பிடிச்சி இந்த சூப்பர் சிங்கர்லேயே ஒரு ரேர் டேலண்ட் அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து டாப் 10 முதல் பாடகியாக அவங்கள தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இந்த ப்ரமோல அவங்க காமிச்சிருக்காங்க. நம்ம இமானும் பாராட்டினாரு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சாரா ஸ்ருதி. இதில் ஆச்சரியமே இல்லை, அவங்க நல்லா பாடுறதுல ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, கடுமையாக பயிற்சி பண்ணுறாங்க, ரொம்ப பணிவாக இருக்காங்க, கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு, நம்ம அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வரணும், நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்ப நிச்சயமாக அவங்க சக்சஸ் ஆவாங்க. சமீபத்தில் தான் அவங்களுடைய பிறந்த நாள் முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு சாரா ஸ்ருதி. இப்ப அந்த ஊ சொல்றியா அப்படிங்கிற ப்ரோக்ராம், அதுல 2 ப்ரோமோ வந்திருக்கு. இதுல எப்படின்னா சில சமயங்கள்ல வந்து பிக் பாஸ்ல இருந்து கண்டஸ்டன்ட் வருவாங்க, சில சமயம் சூப்பர் சிங்கர்ல இருந்து வருவாங்க. இந்த முறை சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ், அதாவது உன்னிகிருஷ்ணன், அவர் நேஷனல் அவார்டு வாங்கின சிங்கர், அவருடைய முதல் பாட்டு என்னவளே காதலன் படத்துல பாடின பாட்டுக்கே தேசிய விருது கிடைச்சது அவருக்கு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. அவர் வந்திருக்காரு.
அவர் இப்போ ஒரு கிரிக்கெட்டரும் கூட, நல்ல கிரிக்கெட் பிளேயரு. அவர் ஸ்டேட்டுக்கு விளையாடணும்னு, இந்தியன் டீமுக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்டாரு. ஸ்டேட் லெவலில் ஆடி இருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, அனுராதா ஸ்ரீராம் மிகச்சிறந்த பாடகி. அவங்களும் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பாடுறாங்க. ஒரு நல்ல சங்கீதம் முறையா கத்துக்கிட்ட ஒரு பாடகி. அவங்களே இசையமைக்கக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவங்க. எல்லா மொழியிலையும் பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடகி வந்து அனுராதா ஸ்ரீராம். அதே மாதிரி மனோ வந்து 40 வருடங்களா பாடிக்கிட்டு இருக்காரு. எஸ்பிபி அவர்கள் இல்லாத பொழுது அவருடைய பாடல்களை இவர் கொடுப்பாங்க. அந்த எஸ்பிபிக்கு சப்ஸ்டியூட்டா இவர் வருவார். அதாவது இந்த ஏழைகளின் பசு ஆடுன்னு சொல்லுவாங்க, ஏழைகளின் ஊட்டி குன்னூர்னு சொல்லுவாங்க, ஏழை தயாரிப்பாளர்களின் கமலஹாசன் மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏழை தயாரிப்பாளர்களின் எஸ்பிபியா மனோவை சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மனோ இவங்க எல்லாம் தான் ஜட்ஜா வந்து ஒரு கலக்கு கலக்குறாங்க. ஜாலியா ஃபன்னா மாக்காப்பாவும் நம்முடைய பிரியங்காவும் ஃபன்னா கொண்டு போறாங்க. இந்த எபிசோடு இவங்களுக்காகவே பார்க்கலாம்.